கரூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, 41 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? டிஎம்கே காரணமா? டிவிகே காரணமா? இவங்க 2 பேத்துல யார் காரணமா இருந்தாலும் பரவால்ல. அது வந்து பாலிடிக்ஸ் அப்படியே தள்ளி வச்சுட்டு, நம்ம பொதுப்படையா வந்து பார்த்தோம்னா, மக்களோட அலட்சியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஆக்டரையோ, இல்ல ஒரு பிடிச்ச பொலிட்டீஷியனோ, பிடிச்ச தலைவரையோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு. இதுல வந்து தாராளமா நீங்க வீட்ல உட்காந்துட்டு நிம்மதியா வந்து பார்த்துட்டு போலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடவ தான். ஸோ ஒரு தடவ உயிர் போச்சுன்னா திருப்பி வரவே வராது. ஸோ அந்த 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது இறந்தது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஒரு உயிர வந்து இப்படி ஒரு கூட்ட நெரிசல்ல உயிரை விடுறது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குன்னா, ஈவன் அது சாமி கும்பிட்ற இடமா இருந்தாலும் பரவால்ல. ஒரு இடத்துல ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்குன்னா, அந்த இடத்துலேருந்து போகாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நீங்க வந்து உங்க பிடிச்ச ஆக்டரையோ, தலைவரையோ வந்து நீங்க எங்க இருந்தாலும் தூரமா வந்து ரசிச்சுட்டு போயிரலாம். அத போய் பார்த்து ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அழகா கேமரா ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரோன் கேமரா வச்சு அழகா அவங்க பேசுறத உங்களுக்கு க்ளோஸ்அப்லயே வந்து காமிச்சுட்டு போறாங்க. அந்த மாரி பண்ணிட்டு போலாம். நம்ம வாழ்க்கைங்கிறது நமக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த தலைவருக்காகலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சுட்டு, அத நோக்கி நம்ம வாழ்க்கை வந்து போணும். நம்ம குடும்பங்கள நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து அந்தந்த சார்ந்த தலைவர்கள், அந்த குடும்ப தலைவர்கள் நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நாடு வந்து நல்லபடியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாரி சம்பவம் வந்து நடக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த இறந்து போன 41 மனிதர்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்.